சாட்சிக்கான நேரம், சாட்சிகளை பகர்வோம். எங்கள் குடும்பம் எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செஞ்சிட்ருக்குன்றதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாமா? இதுதான் என் தம்பி ஆருண். ரொம்ப பிஸியான ஆள். பாருங்க, சொல்லும் போதே கால் வந்துடுச்சு. இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? சொல்கிறா. சண்டே ஃப்ரெண்ட்ஸாக வெளில போகிறோம், வந்துடுறான். சண்டேவா? சர்ச்சுக்கு போகணுண்டா. ஒரு நாள் தானடா, வாடா. நானே எங்கள் அப்பா சொல்கிறாருன்னா கோயிலில் இருக்கேன், அப்படி சொல்லலாம் தூக்குறேன். போடா, பக்திமான் மாதிரி பண்ணுறேன். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் பேர் கிறிஸ்துவன் தான். இவன் விட்டா பேசிகிட்டே இருப்பான். அடுத்து என் அண்ணன் மோசஸை பற்றி பார்ப்போமா? அப்புறம் படிக்கலாம். மார்னிங் ஐஷு. சரி சொல்லுமா. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஹேய், என்ன ஐஷு சொல்ற? ஏய் ஐஷு, ஐஷு, ஐஷு. ஹைடா மோசஸ், ஏன்டா சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைடா. கேள்விப்பட்டேன்டா, அதுக்காக ஏன்டா இப்படி இருக்க? என்னால் அவளை மறக்க முடியலடா. செத்துடலாம் போல இருக்குது. படைத்தவர் கொடுத்த உயிரை படைப்புகளுக்காக ஏன்டா இழக்கிற? அவ இல்லடா வாழ்க்கை. நமக்காக ஜீவனே கொடுத்த ஏசப்பா இருக்காருடா. எல்லாமே அவர் பார்த்துப்பார். ப்ரேயர் பண்ணிக்கூடா. மகனே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அருண், இங்கே வாப்பா, ஒரு ஹாப்பி நியூஸ்ப்பா. அப்படி என்னப்பா ஹாப்பி நியூஸ்? நான் உன்னை ஊழியர் இருந்தேன்ட்டேன். யாரை கேட்டுப்பா என்ன ஊழியத்துக்கு கொடுத்தீங்க நீங்க? ஏன் அருண் இப்படி சொல்ற? நீ சர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருப்பேன், அதை நம்பி தான் நான் சொன்னேன். அது நான் நீங்க சொன்னதுக்காக தான்ப்பா செஞ்சேன். இதுக்கெல்லாம் என்னால போக முடியாதுப்பா. டேய், என்னடா இப்படி சொல்றேன்? நான் உன்னை நம்பி தான் நான் சொன்னேன் ஆயர்கிட்ட. அதெல்லாம் முடியாதுப்பா. அப்பா, என்னடா? அவனுக்கு பதில் மிஷினரியா நான் போறேன்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி இல்லடா அது. இல்லப்பா, நான் போறேன். நான் நம்பிக்கை வச்சேன். ஆரன் நான் போக மாட்டேன்றான், மோசஸ் நான் போறேன்றான். என்ன கரெக்டாக இது? எல்லாமே உங்க சித்தம் தான். என் பாவத்தை நீர் மன்னித்தீர். இந்த வாழ்க்கை உமக்காக வாழ ஒரு சித்தம் இருந்தால் என்னை மிஷினரியா நீங்க அப்பா மனசுல பேசி நீங்க அனுப்புங்க ஆண்டவர். ஓகே அப்பா, நீ தேவ சித்தம் தான்ப்பா, நீயே போ. சரிங்கப்பா. என் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி ஆண்டவரே. தேவன் உன்னோட இருப்பார் மோசஸ், பார்த்து போயிட்டு வா. வாழ்க்கை என்பதிலே நிறைவேறா விருப்பம் ஆயிரம் இருக்கும். இமைக்கும் பொழுதினிலே நிலை மாறும், நிறைவேறும். ராஜாவின் மடியில் விளையாடும் அழகு செல்ல பிள்ளை. இன்னைக்கு நைட்டோட நைட்டா இவனை முடிச்சிடணும்டா. ஆமா, இல்லைன்னா இவன் எல்லாரையும் மனம் மாற்றி முடிச்சிடணும்டா. இன்னைக்கு நைட்டே அவனை முடிச்சிடணும்டா. என்னம்மா, என்னம்மா ஆச்சு? அண்ணன் மிஷினரி போன இடத்துல இறந்துட்டான்டா. எப்படிமா? ஆண்டவரே, மோசஸ் உங்களை நம்பி தானப்பா வந்தான். அவன் மறிச்சிட்டானே ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே. மோசஸ் செஞ்ச ஊழியத்தை நீக்கும் செய்யணும்ப்பா. ஆண்டவரே, நான் எப்படிப்பா பண்ண முடியும்? நானும் மறிச்சிட்டேனா என் குடும்பத்தை யாருப்பா பார்த்துப்பா? பயப்படாது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் ஆண்டவரே, இருப்பான். உண்மை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உமக்காக நானும் ஊழியம் செய்வேன். இந்த ஸ்டோரி பல மிஷனரியின் வாழ்வை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. கர்த்தரின் அழைப்பு உலகத்தாருக்கு கஷ்டம், நமக்கு அது நித்திய வாழ்வின் அழைப்பு. For some, Jesus is a part of their life, but for us sinner, saved by His blood, He is our whole life.